أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. अल्लाह ताला के फजल से आज जमात अहमदिया जर्मनी का जलसा அல்லாவின் அருளால் இன்று அஹ்மதியா ஜமாத் ஜெர்மனியின் ஆண்டு மாநாடு ஆரம்பமாகிறது. உலகின் பெரும்பாலான நாடுகளில் எங்கு அஹ்மதியா ஜமாத் நிறுவப்பட்டுள்ளதோ அங்கு இந்த மாநாடுகள் நடப்பது அஹ்மதியா ஜமாத்தின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒரு முக்கிய பகுதியாகும். ஒரு காலம் இருந்தது, அப்போது ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வது இந்தியாவில் உள்ள அகமதிகளுக்கும் கூட அவர்கள் காதியான் ஆண்டு மாநாட்டிற்கு வருவது பயண செலவுகள் போன்றவற்றின் காரணமாக மிகவும் சிரமமாக இருந்தது. இன்னும் சொல்வதென்றால் சிலருக்கு அது சாத்தியமற்ற விஷயமாக இருந்தது. எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜமாத்திடம் அவர்கள் வருடம் முழுவதும் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் தொகையை சேமித்து வர வேண்டும், அதன் மூலம் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான பயண செலவு அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், முன்னேற்றமடைந்த நாடுகளிலும், இன்னும் சொல்வதென்றால் எந்த சில நாடுகளில் பெரிய ஜமாத்துகள் இருக்கின்றதோ அங்கு நடக்கின்ற ஆண்டு மாநாடுகளில் கலந்து கொள்பவர்களது சவாரிகள் மற்றும் கார்களின் எண்ணிக்கையே எந்த அளவு இருக்கின்றதென்றால் அதன் காரணமாக மாநாட்டு அமைப்பாளர்களுக்கு கார் பார்க்கிங்கிற்காக செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் கூட மிகவும் உழைக்க வேண்டிய பணியாக ஆகிவிடுகின்றது. உங்களில் பலரது முன்னோர்களும் மூதாதையர்களும் தங்களுக்கு ஏற்படும் கஷ்டத்தை சகித்துக் கொண்டவாறு மிகவும் சிரமத்துடன் அங்கு சென்றிருப்பர். சிலர் ஒவ்வொரு வருடமும் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் வேதனையும் உடையவர்களாக இருந்தும் கூட அவர்களுக்கு அது சாத்தியமற்ற விஷயமாக இருந்தது. ஆனால் இவ்வளவு எளிதான நிலைமை ஏற்பட்ட பிறகும் கூட, வசதியான நிலை ஏற்பட்ட பிறகும் கூட உங்களுக்கு பயணம் செய்வதற்கான எல்லா வசதிகளும் நல்வாய்ப்பும் கிடைத்திருப்பது உங்களை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக ஆக்குவதற்கும் உங்களது ஈமானில் அதிகரிப்பு ஏற்படுவதற்கும் அவை காரணமாக இருந்திருக்கின்றதா என்பதை எப்போதாவது உங்களில் எவராவது சிந்தித்து பார்த்ததுண்டா? நமது பெரியவர்களுக்கு எந்த ஈமான் இருந்ததோ, அவர்களுக்கு இறைவனுடன் என்ன தொடர்பு இருந்ததோ அந்த தரத்தை நாமும் அடைந்திருக்கின்றோமா? அந்த காலத்தில் இருந்த சில பெரியவர்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தை அவர்கள் பெற்றிருந்தும் கூட
அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட, அவர்களது உள்ளத்தில் ஆசை இருந்தும் கூட, பொருளாதார தடையின் காரணமாக பயணம் செய்து ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அவர்களால் வந்து சேர முடியவில்லை. ஆனால் இன்று எந்த நாடுகளில் நடைபெறும் மாநாடுகளில் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அடிமையாக இருக்கின்ற அன்னாரது கலீஃபா கலந்து கொள்கின்றாரோ, அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மற்ற நாடுகளிலிருந்து செலவு செய்தவாறு மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். எனக்கு முன்னாலும் அவர்களில் பலர் அமர்ந்திருக்கின்றனர். இன்னும் சொல்வதென்றால், ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய உண்மையை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் மீது இப்போது ஈமான் கொள்ளாத மக்களும் கூட மற்ற நாடுகளிலிருந்து இங்கு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றனர். எனவே அல்லாஹ் நிலைமைகளை மாற்றிவிட்டான். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவளது தூது செய்தி உலகில் மிக வேகமாக பரவுகிறது என்ற இந்த விஷயம் எந்த அளவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றதோ, அந்த அளவு அந்த பெரியவர்களின் சந்ததிகளுக்கு அவர்கள் தங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டியதன் பக்கம் அது கவனமூட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது. அல்லாஹ்வுடன் நமக்கு இருக்கும் தொடர்பு, நமது ஈமான் ஆகியவை அல்லாஹ்வின் கட்டளைகளை பேணி நடப்பதில் எந்த தகுதியை அடைந்திருக்கின்றது என்று நம்மை நாமே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நமது குடும்பங்களில் நமது மூதாதையர்களின் நன்மைக்கு எதிரில் விரைவாக நாம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் பிறகு நமது நிலைமை கவலைக்குரியதாகும். நமது வசதியான நிலைமையும் நமது செல்வமும் பயனற்றதாகும். நாம் உலகை சம்பாதிக்கின்றோம், ஆனால் நமது மார்க்கத்தின் இடம் காலியாக இருக்கின்றது. அத்தகைய நிலைமைகளில் மனிதன் உலக விஷயங்களில் மூழ்கி இறைவனுடன் உள்ள தொடர்பை முற்றிலும் முறித்துக் கொள்கின்ற ஒரு நேரமும் வந்துவிடுகின்றது. இவ்வாறு இறைவனது பார்வையிலிருந்து கீழே விழுந்து அந்த மனிதன் ஷைத்தானின் மடியில் சென்று விடுகின்றான். பிறகு அத்தகைய மக்கள் மாநாட்டிற்கு வருவதும் கூட ஒரு சடங்காக மட்டுமே இருக்கின்றது. எனவே நம்மில் ஒவ்வொருவரும் ஆண்டு மாநாட்டில் நாம் கலந்து கொள்வது நம்மை நமது பலகீனங்களின் பக்கம் சுட்டிக்காட்டியவாறு நம்மிடம் புரட்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அவை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். நமது வசதியான நிலைமை நம்மை அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் எப்போதும் இந்த துஆவையும் முயற்சியையும் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நாமும் நமது சந்ததிகளும் ஒருபோதும் இறைவனது கோபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது. நாம் நமது முன்னோர்களான பெரியவர்களின் விருப்பங்கள் மற்றும் துஆக்களின் வாரிசாக ஆக வேண்டும். இவ்வாறு அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற விரிவான நிலைமை மற்றும் ஜமாத் உலகின் மூலை முடுக்குகளிலெல்லாம் பரவிவிட்டது. மேலும் அல்லாஹ் மக்களது உள்ளங்களை திறந்தவாறு ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் இணைவதற்கு வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் மக்களுக்கு நல்வாய்ப்பை வழங்குகின்றான். எந்த மக்கள் தங்களது ஈமானில் வலிமையையும் ஒளியையும் உருவாக்குவதற்காக ஜமாத்தில் இணைகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடன் உள்ள அவர்களது தொடர்பை வலுப்படுத்த எண்ணுகின்றனர். அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. அவர்களது உள்ளம் மேலும் திறந்து கொண்டே செல்ல வேண்டும். ஆண்டு மாநாட்டை நடத்துவதன் நோக்கங்களாக ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விஷயங்களை கூறியுள்ளார்களோ அதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அதாவது அந்த நோக்கம் மேலான இறைவனுடன் தொடர்பு வைப்பதும் நமது வாழ்க்கையை அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப வடிவமைத்துக் கொள்வதும் ஆகும். மேலும் தனது சகோதரர்களின் உரிமையை செலுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்துவதாகும். மேலும் அல்லாஹ்வின் தூது செய்தியை உலகில் பரப்புவதற்கு முயற்சி செய்வதாகும். இந்த எல்லா விஷயங்களும் உங்களது நிலைமைகளை அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப வடிவமைத்து கொள்வதையும் ஒரு தியாகத்தையும் வேண்டுகிறது. எனவே இந்த மாநாடு ஒரு உலக திருவிழா அல்ல. இது உலக நோக்கங்களை பெற்றுக் கொள்வதற்கான வழியும் அல்ல. இங்கு வரக்கூடியவர்கள் இறைவனை நினைவு கூறுவதன் பக்கம் கவனம் செலுத்தி வர வேண்டும்.
இது அல்லாஹ்வுடன் தொடர்பை வளர்ச்சியடை செய்வதற்கும் அவனது அருள்களை பெறுவதற்கும் உள்ள வழியாகும். இரண்டாவதாக, இந்த விஷயத்தை எல்லா நேரமும் மூளையில் பதிய வைத்திருக்க வேண்டும். அதாவது எந்த நன்மைகள் தொடர்பாக அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை நாம் பெறக்கூடியவர்களாகவும் அவற்றை நிரந்தரமாக நமது வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்குபவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். இறைவனை நினைவு கூறுவது தொடர்பாக இதையும் நான் கூற விரும்புகின்றேன். சபைகளில் இருந்தவாறு இறைவனை நினைவு கூறும் போது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நினைவு கூர்ந்தாலும் அது ஜமாத் அளவிலான செயலாகவே இருக்கும். எங்கு மனிதனுக்கு சுயமே அதில் பலன்கள் கிடைக்கின்றதோ அங்கு அது ஜமாத் அளவிலும் அல்லாஹ்வின் அருள்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கின்றது. எனவே மாநாட்டு நிகழ்ச்சிகளை கேட்டவாறும் போகும்போதும் வரும்போதும் இந்த நாட்களை இறைவனை நினைவு கூர்ந்தவாறு கழியுங்கள். பிறகு இத்தகைய சபைகள் கூட்டப்படும் போது மேலும் மனிதன் இறைவனை நினைவு கூறும் போது இதனால் மற்றவர்களுக்கும் இதன் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. ஒருவர் மற்றவரை பார்த்து அவர்களும் இந்த நாட்களை தங்களது நோக்கத்தை அடையக்கூடிய நாட்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வர். குறிக்கோளற்ற சபைகளை கூட்டுவதற்கு பகரமாக, குறிக்கோளற்ற பேச்சுக்களை பேசுவதற்கு பகரமாக இந்த நாட்களை ஒவ்வொருவரும் தங்களது நோக்கத்தை அடையக்கூடிய நாட்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாட்களில் ஏற்படும் பழக்கத்தின் தாக்கம் இதற்கு பிறகும் கூட சிறிது காலம் வரை நீடித்திருக்கும். மனிதனின் கவனம் இருந்தால் இந்த தாக்கம் நீண்ட காலகட்டம் வரை நீடித்திருக்கும். எனவே ஒரு நபரது துவாக்கள் அவருக்கு சுயமே பலனளிக்கக்கூடியவையாகவும் இருக்கும். மேலும் அது ஜமாத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் காரணமாக அமையும். இது ஆண்டு மாநாட்டின் அருள்களில் ஒரு அருளாகும். இவ்வாறு மற்றவர்களுக்கும் அல்லாஹ்வின் பக்கம் கவனமூட்டுவதற்கும் அவர்கள் ஆண்டு மாநாட்டின் நோக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அது காரணமாக ஆகிவிடும். எனவே இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் தமது இந்த நாட்களை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கூறியுள்ள வழிமுறைகளுக்கு ஏற்பவும் அவர்கள் நம்மிடம் வைத்திருந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்பவும் கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை வலுப்படுத்துங்கள். இரண்டாவதாக, உங்களது உள்ளங்களை அல்லாஹ்வின் படைப்பினங்களின் மீது நீங்கள் காட்டுகின்ற அன்பால் நிரப்புங்கள். உங்களது சகோதரர்களின் உணர்வுகளை கருத்தில் கொள்ளுங்கள். எவரிடமாவது உங்களுக்கு பகைமை இருந்தாலும் கூட இங்கு மாநாட்டிற்கு வந்த பிறகு அவற்றை அகற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நாம் அல்லாஹ்வுடன் நமது தொடர்பை நிலைநாட்டியவாறு அவனது படைப்பினங்களுடன் அனுதாப உணர்வுடன் நடந்து கொள்ளும் போதுதான் அல்லாஹ்வின் தூது செய்தியை உண்மையான முறையில் உலகில் எட்ட வைப்பதற்குரிய உரிமையை செலுத்தியவர்களாக ஆவோம். ஆனால் இந்த எல்லா வழிகளையும் கடந்து செல்வதற்கு உழைக்க வேண்டியது வரும். உழைப்பது நிபந்தனையாகும். மாநாடும் இதற்காகத்தான் நடத்தப்படுகின்றது. ஆன்மீக சூழலில் நன்மையான விஷயங்களை கேட்பதன் மூலமாகவும் இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாகவும் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய அந்த பழக்கங்கள் நம்மிடம் நிரந்தரமாக உருவாகிவிட வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: இந்த உலகம் சில நாட்களுக்குரியதாகும். இது எத்தகைய இடம் என்றால் இறுதியில் இது அழியக்கூடியதாகும். அதற்கு உள்ளேயே இந்த அழிவிற்கான சாமான்கள் இணைக்கப்பட்டுள்ளன. அவை தமது பணியை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதை பற்றி எவருக்கும் தெரிவதில்லை. எனவே இறைவனை அடையாளம் கண்டு கொள்வதன் பக்கம் விரைவாக அடியெடுத்து வைக்க வேண்டும். யார் இறைவனை அடையாளம் கண்டு கொள்வாரோ அவருக்காக இறைவனின் இன்பம் கிடைக்கின்றது. எவர் அவன் பக்கம் உண்மையுடனும் விசுவாசத்துடனும் அடியெடுத்து வைக்க மாட்டாரோ அவரது துவா முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இருளின் ஏதாவது ஒரு பகுதி அவருடன் இணைந்திருக்கும். இறைவன் பக்கம் நீங்கள் சிறிது அடியெடுத்து வைத்தாலும் அவன் அதைவிட அதிகமாக உங்கள் பக்கம் அடியெடுத்து வைப்பான். ஆனால் முதலில் உங்கள் தரப்பிலிருந்தும் அசைவு ஏற்படுவது அவசியமானதாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள்: நாங்கள் எல்லா நன்மைகளையும் செய்தோம், நாங்கள் தொழுதோம்,
நோன்புகளையும் நோற்றோம், சதக்கா கொடுத்தோம், முயற்சிகளையும் செய்தோம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று சிலர் புகார் கூறுகின்றனர். அத்தகைய மக்கள் தொன்று தொட்டே துர்பாக்கியசாலிகளாக இருக்கின்றனர். அவர்கள் இறைவனின் காத்தோம்பும் பண்பின் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. அவ்வாறு அவர்கள் எல்லா செயல்களையும் இறைவனுக்காக செய்திருக்க மாட்டார்கள். இறைவனுக்காக ஒரு செயலை செய்தால் பிறகு அது வீணாகுவது சாத்தியமல்ல. இறைவன் அதற்கான நட்கூலியை இவ்வுலக வாழ்வில் வழங்காமல் இருந்தாலும் சரியே. அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் களப்பற்ற மன தூய்மையுடன் அவனை வணங்கவும் வேண்டும். மேலும் அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படவும் வேண்டும். நமது பணி இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக இருக்குமென்றால் பிறகு நாம் அவனது அருள்களை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். நாம் உலக இருள்களிலிருந்து விலகி முழுக்க முழுக்க இறைவனது திருப்தியை மட்டும் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வின் பேருபகாரமாகும். அதாவது அவன் நமது சீர்திருத்தத்திற்காக தனது தூதர்களையும் தனது அன்பிற்குரியவர்களையும் அனுப்பிக் கொண்டே இருக்கின்றான். இது நமது நட்பாக்கியமாகும். நாமும் இந்த காலத்தில் இறைவனால் அனுப்பப்பட்டவரை ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்வதற்கும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வதற்கும் மார்க்கத்தின் மீது அன்பு கொள்வதற்கும் உரிய வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அவற்றின்படி நடப்பதன் பக்கம் நமக்கு கவனமூட்டியுள்ளார்கள். அவர்கள் நமக்கு படைப்பினங்களுக்குரிய உரிமையை அல்லாஹ் கூறியுள்ள போதனைகளுக்கு ஏற்ப செலுத்துவதன் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள். அவர்கள் நமக்கு தனிப்பட்ட மற்றும் சமுதாய அளவில் உள்ள தீமைகளில் இருந்து தவிர்ந்திருப்பதன் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள். செயலளவிலான மற்றும் கொள்கை அளவிலான நிலைமைகளை சரி செய்வதன் பக்கம் கவனமூட்டினார்கள். எனவே நாம் அவர்களிடம் பையஸ் செய்த பிறகும் கூட இந்த விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருந்தால் பிறகு நாம் நமது பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை. தம்மை ஏற்றுக்கொண்டவர்களிடம் புரட்சியை ஏற்படுத்துவதற்கே நபிமார்கள் வருகின்றனர். அவர்களது நிலைமைகளுக்கு முற்றிலும் வேறு ஒரு வடிவத்தை வழங்குவதற்கே அவர்கள் வருகின்றனர். ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கஷ்ஃபு காட்சியில் அவர்கள் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்குவதை காட்டினான். பிறகு வாருங்கள் மனிதனை படைப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்குவது மற்றும் மனிதனை படைப்பது என்பது அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களிடம் உருவாக்க இருந்த அந்த புரட்சியாகும். புதிய பூமி மற்றும் புதிய வானத்தை உருவாக்குவதில் எல்லோரையும் விட சிறப்பான முழுமையான வெளிப்பாடு நமக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தெரிகின்றது. அவர்கள் எவ்வாறு புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்கினார்கள். அவர்கள் ஏகத்துவத்தின் எதிரிகளை ஏகத்துவத்தில் நிலைநிற்கும்படி செய்துவிட்டார்கள். சிலைகளை வணங்கி வந்த அவர்கள், இறைவனை மறுத்த அவர்கள், அஹத் அஹத் அதாவது இறைவன் ஒருவன் ஒருவன் என்று கூறியவாறு எல்லாவிதமான கொடுமைகளையும் சகித்துக் கொண்டே இருந்தனர். ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் தமது உயிரை அர்ப்பணித்து விட்டனர். ஆனால் ஏகத்துவத்தை அவர்கள் மறுக்கவில்லை. எவர்களது உள்ளத்தில் இறைவனை பற்றிய கற்பனையே இல்லாமல் இருந்ததோ அவர்களது உள்ளத்தில் இறைவன் எவ்வாறு இறங்கினான் என்றால் அல்லாஹ்வை வணங்குவது, இறைவனை நினைவு கூறுவது ஆகியவை பௌதீக உணவை விட அதிகமாக அவர்களது உணவாக ஆகிவிட்டது. அவர்கள் தமது பகல்களை நோன்பு வைத்தவாறும் இரவுகளை நஃபிலான தொழுகைகளை தொழுதவாறும் கழிக்க ஆரம்பித்தனர். அவர்களது பெண்களும் கூட இறைவணக்கத்தில் உள்ள ஆர்வத்திலும் இறைவனோடு உள்ள தொடர்பில் மேலும் முன்னேறுவதற்காக இரவு நேரத்தில் தமது தூக்கத்தை ஹராமாக்கி கொண்டனர். இறைவணக்கம் செய்வதற்காக தூக்கத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிக்க முயற்சி செய்தனர். ஒரு சஹாபியா தொடர்பாக இவ்வாறு வருகிறது. அவர்கள் தமது தலைக்கு மேல் ஒரு கயிறை தொங்க விட்டிருந்தார்கள். அதை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்வார்கள் அல்லது அது தட்டுப்படும் போது ஏற்படும் நடுக்கத்தால் அவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து வந்தார்கள். பரஸ்பரம் ஒருவர் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கின்ற அந்த தரம் எப்படி இருந்தது என்றால் அவர்கள் தமது சொத்துக்கள் வரை தமது சகோதரர்களுக்காக கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இன்னும் சொல்வதென்றால் அவற்றை கொடுக்கவும் செய்தார்கள். ஆனால் மறுபுறம் எவர்களுக்கு
அவை கொடுக்கப்பட்டனவோ அவர்களிடமும் ஒரு புரட்சி வந்திருந்தது. कि औरतों ने भी அவர் நன்றி தெரிவித்தவாறு, நீங்கள் தந்த பொருட்களை பெற்றுக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு அருளுக்குரியவையாக இருக்கட்டும், எங்களுக்கு நீங்கள் கடைவீதிக்கு செல்லும் வழியை கூறுங்கள். ஒருவருடைய தேவையின் கீழ் இருப்பதற்கு பகரமாக தாமே சம்பாதித்து சாப்பிடுவதுதான் சிறந்தது என்று அவர்கள் கூறினர். உண்மை மற்றும் நேர்மையின் எத்தகைய தரம் நிலைநாட்டப்பட்டதென்றால், ஒருமுறை ஒரு முஸ்லிம் ஒரு கிராமத்திலிருந்து 100 தீனார் கொடுத்து ஒரு குதிரையை வாங்கி வந்தார். அந்த குதிரை விற்பனைக்காக கடைவீதிக்கு கொண்டு வரப்பட்டதும் இன்னொரு முஸ்லிம், இந்த குதிரை மிகவும் நன்றாக இருக்கின்றது, எனது கருத்தின்படி இந்த குதிரையின் விலை 200 அல்லது 300 தீனார் ஆகும் என்று கூறினார். அதற்கு அந்த குதிரையின் எஜமானர், இந்த குதிரையின் விலை 100 தீனார் ஆகும், நான் இதைவிட அதிகமான தொகையை இதற்காக எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டார். பொருள் மீது அன்பு வைத்திருந்த மக்கள் அதிகமாக சம்பாதிப்பதற்காக ஏமாற்றியும் கூட பணம் வசூல் செய்து வந்தனர். அத்தகைய மக்கள் உண்மையில் எத்தகைய தரத்தை அடைந்தனர் என்றால், நான் இவ்வளவு பணத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்களில் ஒருவர் கூறுவதை நாம் பார்த்தோம். இத்தகைய மக்களே தமது உயர்வான தரத்தை காட்டினர். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த மாற்றமாகும். பிறகு பெண்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக அவர்களது கண்ணியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நிலைநாட்டினார்கள். அவர்களுக்கு சமுதாயத்தில் உயர்வான தகுதியை வழங்கினார்கள். அந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எந்த கண்ணியமும் இருக்கவில்லை. இது மிக பெரும் விஷயமாகும். இன்னும் சொல்வதென்றால், இதுவரை இந்த நிலைமை இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் இது பற்றி இன்றைய சமுதாயத்தையும் முன்னுள்ள சமுதாயத்தையும் ஒப்பிட்டு கூறியவாறு ஒரு உண்மையை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் பெண்களுக்குரிய உரிமையை பெற்று தருவோம் என்று ஆண் முழக்கமிடுகின்றார். அவர்கள் எடுத்து கூறிய உண்மை இதுவாகும். அவர்கள் கூறினார்கள், இதற்கு முன் தோன்றிய சமுதாயங்களில் ஆண் பெண்ணுக்கு தொல்லை கொடுத்தான், அவளை அடித்தான், துன்புறுத்தினான். அடித்து துன்புறுத்துவது ஆகுமான செயல் என்று அவன் கருதினான். இன்றும் முன்பிருந்தது போன்றே ஆண் பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கின்றான், அடித்து துன்புறுத்துகின்றான். ஐரோப்பாவிலும் அவ்வாறு நடக்கின்றது. மற்ற நாடுகளும் பெண் சுதந்திரம் பற்றி பெரும் முழக்கங்களை முழங்குகின்றன. அவர்களிலும் கூட அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றனர். எனக்கு முன்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பது பற்றி தெரியும். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், இவற்றையெல்லாம் செய்த பிறகும் கூட ஆண் பெண்களுக்கு தொல்லை கொடுப்பதும் அவர்களை அடித்து துன்புறுத்துவதும் ஆகுமானதல்ல என்று இவர்களே கூறுகின்றனர். இந்த ஆளோ பெண்ணுக்கு தொல்லையும் கொடுத்து வந்தார், அடித்து துன்புறுத்தவும் செய்தார், அவளுக்குரிய உரிமைகளை பறிக்கவும் செய்தார். ஆக இவற்றையெல்லாம் அவர் செய்துவிட்டு அத்துடன் இவை ஆகுமானதல்ல என்று முழக்கமிடவும் செய்கின்றார். செயல் அதே பழைய செயல்தான், ஆனால் வெளிப்படையாக ஏற்று கூறுவது மட்டும் மாறிவிட்டது. ஆக ஒவ்வொரு களத்திலும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு புரட்சி ஏற்பட்டிருப்பது தெரிய வருகிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலங்குகளை விட மோசமாக இருந்த மனிதர்களை மனிதர்களாக ஆக்கினார்கள். பிறகு மனிதர்களை கல்வி கற்ற மனிதர்களாக ஆக்கினார்கள். பிறகு கல்வி கற்ற அம்மனிதர்களை இறைவனை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக மாற்றினார்கள். ஆக இது ஒரு மகத்தான அற்புதமாகும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. இறைவனை பெற்றுக்கொண்ட இந்த மக்கள் ஒவ்வொரு பணியையும் இறைவனது திருப்திக்கேற்பவே செய்து வந்தனர். இத்தகைய புதிய பூமியும் புதிய வானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகையின் மூலம் உருவானது. இந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மையான அடியாரை பார்த்து இறைவன், நீர் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்குவீராக என்று கூறினான். என்ன, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது காலத்தில் முஸ்லிம்களின் நிலை எவ்வாறு இருந்ததோ அல்லது அவர்களது ஆன்மீக நல்லொழுக்க நிலைமைகள் எவ்வாறு இருந்ததோ அதே நிலைமைதான் இப்போதும் இருக்கின்றதா? இல்லை.
மாறாக அவர்களது காலகட்டத்தில் அறியாமை இருந்தது என்றால் இந்த காலகட்டத்திலும் அந்த அறியாமை புதிய வடிவில் உருவாகி இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கேற்ப வாக்களிக்கப்பட்ட மசீஹையும் மஹ்தியையும் அனுப்பினான். ஒரு காலம் இருந்தது, அப்போது முஸ்லிம்கள் ஏகத்துவத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தனர், எல்லா விதமான தியாகங்களையும் செய்தனர், இஸ்லாத்தை பரப்பினர். உலகில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இப்போது ஏகத்துவத்திற்கு பகரமாக முஸ்லிம்கள் கபர்களில் சஜதா செய்கின்றனர், மரணித்தவர்களிடம் தமது தேவைகளை பூர்த்தி செய்யும்படி வேண்டுகின்றனர், இறைவனுக்கு இணை வைக்கும் செயலில் ஈடுபடுகின்றனர். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இப்போதும் இருக்கின்றது. ஆனால் அது இப்போது எந்த மாற்றத்தையும் உருவாக்கவில்லை. அதற்கு காரணம் இதனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இதன் பொருளும் இதில் உள்ள கருத்தும் தெரியாது. அவர்கள் பெயரளவில் தான் முஸ்லிம்களாக இருக்கின்றனர். சிலர் இவ்வாறும் இருக்கின்றனர். அவர்கள் 5 முறை இறைவனை வணங்குவதை வெளிப்படையாக ஏற்று கூறுகின்றனர். தொழுகைகளிலும் பாங்கிலும் அவர்கள் ஏகத்துவத்திற்கு சாட்சி பகர்கின்றனர். ஆனால் அவர்களது செயல்கள் இறைவனுக்கு இணை வைக்கும் செயல்களாக இருக்கின்றன. சில நல்ல படித்த மக்களும் உள்ளனர். இன்னும் சொல்வதென்றால் பாகிஸ்தானில் நன்கு படித்த பல அமைச்சர்களும் இருக்கின்றனர், அரசாங்க தூதுவர்களும் இருக்கின்றனர். அவர்கள் பீர்களிடம் செல்கின்றனர், அவர்களுக்கு முன்னால் எவ்வாறு பூஜை செய்யப்படுகின்றதோ அவ்வாறு நிற்கின்றனர். அவர்களில் பெரும்பாலார் தொழுவதும் இல்லை. அகமதிகள் காஃபிர்கள் என்று கூறுவதன் மூலமும் மௌலைமார்களின் பின்னால் செல்வதன் மூலமாகவும் அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பதன் உரிமையை நிறைவேற்றிவிட்டதாக கருதுகின்றனர். பிறகு இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாத அமைப்புகள் உள்ளன. அவை ஜிஹாத் என்ற ஒரு சொல்லை மட்டுமே அறிந்திருக்கின்றது. அதுவும் கூட தவறான பொருளை அதற்கு கொடுத்து அதை பற்றி அறிந்து வைத்துள்ளனர். இவர்கள் தௌஹீதில் ஒருவரை நிலைநிறுத்துவது ஒருபுறம் இருக்கட்டும், உலகை மார்க்கத்தை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் வெறுப்படையும்படி செய்வதற்கு இந்த மக்கள் முயற்சி செய்து வருகின்றனர். எனவே அத்தகைய தருணத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது அவசியமாகும். அதன் மூலம் அவர்கள் ஒரு புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்க வேண்டும். அவர்கள் ஒரு புரட்சியை உருவாக்கி காட்டியும் விட்டார்கள். ஒரு புகழ்பெற்ற கொள்ளைக்காரர் இருந்தார். அந்த கொள்ளைக்காரனுக்கு ஏனைய சிறு கொள்ளைக்காரர்களும் திருடர்களும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மாமூல் தொகையை வழங்கி வந்தார்கள். அந்த பெரிய கொள்ளைக்காரரிடம் மக்கள், நீங்கள் மிர்சா சாஹிபின் உண்மைக்கான ஏதாவது ஒரு அடையாளத்தை பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அதற்கு அவர், வேறு என்ன அடையாளத்தை கேட்கின்றீர்கள்? நானே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றேன். அவர்கள் என்னிடம் முற்றிலும் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கிவிட்டார்கள். அதன் காரணமாக திருடர்களுடன் இருந்த தொடர்பு முறிந்துவிட்டது, கொள்ளையடிப்பதையும் நான் நிறுத்திவிட்டேன் என்று அவர் கூறினார். அவர் இறைவணக்கத்தில் ஈடுபடுவோராக மாறிவிட்டார். எனவே அவர்களும் ஒரு புது பூமியையும் புது வானத்தையும் உருவாக்கினார்கள். லட்சக்கணக்கான மக்களிடம் முற்றிலும் சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இவ்வாறே புது வானமும் புது பூமியும் உருவாகிறது என்று காட்டினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்கி காட்டிவிட்டார்கள். அத்தகைய பல முன்மாதிரிகளை நம்மில் பலரும் பார்த்துள்ளோம். அத்தகைய அடையாளங்களை பற்றி நாம் கேட்கின்றோம், படிக்கின்றோம், பார்க்கவும் செய்கின்றோம். நமது முன்னோர்களான பெரியவர்களிடமிருந்து இப்படிப்பட்ட நிலைமைகளை பற்றி கேட்டு தெரிந்து மேலும் நாம் நமது ஈமானை அதன் மூலம் புதுப்பித்தும் கொள்கின்றோம். ஆனால் இந்த கஷ்ஃபில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஜமாத்திற்கும் கவனமூட்டப்பட்டிருக்கின்றது. அவர்களும் ஒரு புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்க வேண்டும். அவர்களது ஜமாத்தின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டு மேலும் அவரிடம் பைய செய்துவிட்டு ஒரு புதிய பூமியையும் ஒரு புதிய வானத்தையும் உருவாக்குவதற்கு நாம் என்ன முயற்சி செய்கின்றோம்? சஹாபாக்கள் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு எத்தகைய புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்கினார்களோ அத்தகைய தரத்தை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்கின்றோமா? என்ன, மக்கள் நம்மை பார்த்து இவர்கள் முற்றிலும் மாறிவிட்டார்கள், இவர்கள் புது பூமியையும் புது வானத்தையும் உருவாக்கிவிட்டனர்,
என்று கூறும் வகையில் நமது நஃப்ஸில் இந்த அளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளதா? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்கினார்கள் என்ற விஷயத்திற்கு நாம் ஆதாரம் தர வேண்டும் என்றால் இதற்கான மிக பெரும் ஆதாரமாக நாமே திகழ வேண்டும். எல்லாவற்றிற்கும் முதலாவதாக தௌஹீதிற்கு நாம் முன்னுரிமை வழங்குபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் தொடர்பை வளரச் செய்வதில் நமது முயற்சி இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கு நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்துவதன் பக்கம் நமது கவனம் இருக்க வேண்டும். நாம் கொள்கை அளவில் மட்டும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக செயலளவிலான மாற்றங்களும் நம்மிடம் தென்பட வேண்டும். நான் ஏற்கனவே கூறியிருந்தது போன்றே இவர்கள் முற்றிலும் வேறொரு மனிதர்களாக ஆகிவிட்டனர் என்று மக்கள் கூற வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் இதற்கு அழகான விளக்கத்தை எடுத்து கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருவிதமான அடையாளங்கள் தரப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்று எத்தகைய அடையாளங்கள் என்றால் அவற்றை நிறைவேற்றுவது இறைவனின் பணியாகும். மற்றொன்று எத்தகைய அடையாளங்களாக உள்ளன என்றால் அவை நிறைவேறுவதில் நமது பங்கும் இருக்கின்றது. அதில் நாம் ஊடகமாக இருந்து நம் மூலமாக நிறைவேற வேண்டியவையாக அந்த அடையாளங்கள் இருக்கின்றது. அவற்றை நிறைவேற்றுவதற்காக நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். பல அறிவுகளும் எத்தகையது என்றால் அதை நபி புரிந்து கொள்கின்றார். அவ்வாறு இல்லை என்றால் பிறகு நபியின் அவசியம்தான் என்ன? ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு பிறகு எத்தகைய விஷயங்களை கூறினார்கள் என்றால் இன்றும் அவை இருந்தன. ஆனால் முஸ்லிம்களுக்கு அதை பற்றி அறிவு இருக்கவில்லை. அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உதாரணமாக அனைத்து மார்க்கங்களின் உண்மை பற்றிய கருத்து பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். எந்த தலைவருக்கு அவரை பின்பற்றுபவர்கள் லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் இருக்கின்றனரோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நீண்ட காலகட்டமாக அவரிடமிருந்து நேர்வழியை பெற்றுக் கொண்டிருந்தனரோ அத்தகைய தலைவரிடம் நிச்சயமாக உண்மை இருக்கின்றது. அத்தகையவர்களது போதனையில் சந்தேகமின்றி பிறகு மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன என்பது உண்மைதான். அந்த மார்க்கமும் அதன் அசல் நிலைமையில் இருக்கவில்லை. உதாரணமாக புத்தர், ஜொராஸ்டர் மற்றும் கிருஷ்ணர் இருக்கின்றனர். இவர்கள் அவர்களது காலத்தில் இறைவனால் அனுப்பப்பட்டவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் இருந்தனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் பெரும் பெரும் சான்றோர்கள் மற்ற மார்க்க தலைவர்களின் மீது தீமையான விஷயங்களை கூறவில்லை என்றாலும் அவர்களை பற்றி அவர்களுக்கு சந்தேகம் கண்டிப்பாக இருந்தது. எந்நிலையிலும் அவர்களை பற்றி அவர்களுக்கு முழுமையான திருப்தி ஏற்படவில்லை. உண்மை நிலை என்னவென்று தெரியவில்லையே என்று அவர்கள் கூறி வந்தனர். எவ்வாறு இருப்பினும் எவர்கள் தமது தலைவர்களின் உண்மையான போதனைகளை ஏற்றுக் கொள்கின்றனரோ அவர்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்றவர்களை விட இவர்களது நிலை சிறந்ததாக இருக்கின்றது. அவர்களது போதனைகளுக்கு ஏற்ப செயல்பட்டால் உலகம் பெருமளவில் அமைதி நிறைந்ததாக இருக்க முடியும். ஒரு பெரும் மாற்றம் இங்கு தென்படும். ஆனால் அதற்கு எதிரில் இந்த போதனைகளின் தீய விளைவு ஏற்படுகிறதென்றால் அது தீமையாகும். முன்னுள்ள அந்த எல்லா நபிமார்களது போதனையும் ஷைத்தானுக்கு எதிராகவே இருந்தது. அது ஷைத்தானின் போதனையாக இருந்திருந்தால் எவரும் அதை பின்பற்றி இருக்க மாட்டார்கள் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இந்த கருத்து திருக்குர்ஆனில் இருந்தது. ஆனால் எவருக்கும் இது பற்றிய அறிவு இருக்கவில்லை அல்லது எவராலும் இந்த அளவு விளக்கி கூற முடியவில்லை. இதனை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே விளக்கி கூறியுள்ளார்கள். இன்று முஸ்லிம்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதத்திற்கு எதிராக இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களும் இதையே கூறுகின்றனர். மேலும் எல்லா மார்க்கங்களின் அடிப்படையும் உண்மையில்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். முஸ்லிம்களில் மிக பெரும் அளவில் படித்த மக்கள் உள்ள ஒரு பிரிவினர் மற்ற மதத்தை சார்ந்தவர்களை பார்த்து, பாருங்கள், எங்களது மார்க்கம் எவ்வளவு அழகானதாக இருக்கின்றது,
நாங்கள் உங்களது பெரியவர்களும் இறைவனிடமிருந்து வந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று கூறுகின்றனர். பிறகு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு ஏறி சென்று விட்டார்கள் என்ற கொள்கை இருந்தது. அந்த கொள்கையும் இப்போது படித்த முஸ்லிம் பிரிவினரிடம் இல்லை. பாகிஸ்தானிலும் கூட ஆலிம்கள் இந்த விஷயம் முடிந்துவிட்டது, இனி எவரும் வரப்போவதில்லை, எவரும் வானில் ஏறி செல்லவில்லை என்று கூறிவிட்டனர். எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் மூலமாக மற்றவர்களின் கருத்துக்களில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதும் கூட ஒரு புதிய பூமியாகவும் புதிய வானமாகவும் இருக்கின்றது. அவை உருவாகிவிட்டால் அந்த புதிய பூமியும் புதிய வானமும் உருவாகிவிட்டன என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கின்றது. இந்த அடையாளங்கள் இறைவன் மூலமாக நிறைவேறிவிட்டன. ஆனால் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்குவதில் இன்னொரு வகை என்னவென்றால், செயலளவிலும் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்க வேண்டும். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு புதிய வானத்தை உருவாக்கி நாம் நமது கொள்கையில் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக நாம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பையத் செய்துவிட்டோம். ஆனால் புதிய பூமியை உருவாக்குகின்ற இன்னொரு வகையான அடையாளம் நிறைவேறுவதில் நமது முயற்சிகளுக்கு பங்கு இருக்கின்றது. எதுவரை பூமி புதியதாகவும் சிறந்ததாகவும் இருக்காதோ அதுவரை நல்ல வானம் இருப்பது மட்டும் எந்த பயனையும் தர முடியாது. நல்ல பூமி இருக்க வேண்டியது அவசியமானதாகும். எனவேதான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையாளரின் உள்ளம் பூமியை போன்றது என்று கூறியுள்ளார்கள். எனவே உங்களது உள்ளத்தை கொள்கை அளவில் மட்டுமல்ல, மாறாக செயலளவிலும் பலன் தரக்கூடியதாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் நம்மீது இந்த பேருபகாரத்தை செய்துள்ளான். நாம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். நமது செயல்களை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நல்லவையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் விரும்புகின்றான். மேலும் நமது கைகளால் பூமியை சரி செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அதற்கான வழிமுறையை நமக்கு கூறியுள்ளான். அல்லது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு ஒரு கலவை பொருளை தந்துவிட்டு சென்றுள்ளார்கள். அதை பயன்படுத்துவது நமது பணியாகும். நாம் உண்மையிலேயே இந்த பணியை செய்கின்றோமா என்று நாம் பார்க்க வேண்டும். எனவே நான் முன்னர் கூறியிருந்தது போன்று நாம் அல்லாஹ்வுக்குரிய உரிமைகளையும் அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்துகின்ற பணியை செய்கின்றோம் என்றால், நமது விவகாரங்கள் இறைவனுடனும் அவனது படைப்பினங்களுடனும் தூய்மையாக இருக்கின்றது என்றால், அது ஒரு தனி சிறப்பை தன்னகத்தே வைத்திருப்பதாக இருந்தால், பிறகு நிச்சயமாக நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்குவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நிரூபித்து காட்டுவோம். எனவே நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள சில விஷயங்களின் பக்கம் நான் கவனமூட்டுகின்றேன். ஒரு விஷயம் அடிப்படையான விஷயமாகும். அதாவது ஒவ்வொரு கட்டளையும், திருக்குரானின் ஒவ்வொரு கட்டளையும் நம்மிடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்க வேண்டும். எவ்வாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கமளித்துள்ளார்களோ அவ்வாறு அவை நம்மிடம் ஒரு புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்கக்கூடியவையாக இருக்க வேண்டும். பிறகு இவற்றை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப செயல்பட்டு நம்மில் ஒவ்வொருவரும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்குபவர்களாக ஆக முடியும். அதன் மூலம் மற்றவர்களுக்கும் பயன் தர முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: நான் பார்க்கின்றேன், மக்களின் நிலைமை இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் திட்டங்களை தீட்டுகின்றனர், ஆனால் துஆ செய்வதிலிருந்தும் அவர்கள் கவனமற்றவர்களாக இருக்கின்றனர். மாறாக காரணிகளை வணங்குவது எந்த அளவு அதிகமாகிவிட்டது என்றால், உலக திட்டங்களை இறைவனாக்கிவிட்டனர். துஆ செய்வது எள்ளி நகையாடப்படுகின்ற ஒரு செயலாக ஆகிவிட்டது. அது ஒரு வீணான விஷயமாக ஆக்கப்பட்டு விட்டது. இது அபாயகரமான விஷமாகும். இது உலகில் பரவி கொண்டிருக்கின்றது. ஆனால் இறைவன் இந்த விஷத்தை அகற்றுவதற்கு விரும்புகின்றான். எனவே அவன் இந்த இயக்கத்தை இதற்காகவே
நிறுவியுள்ளான். அதன் மூலம் உலகிற்கு இறைவனை பற்றிய ஞானமும் துவாவின் உண்மை நிலையும் அதன் தாக்கம் பற்றியும் தெரிய வர வேண்டும். இந்த நோக்கத்தை ஒவ்வொரு அகமதியும் தன் கண்முன்னால் வைக்க வேண்டும். இதை கண்முன் நிறுத்தி இறைவனுடன் உள்ள தனது தொடர்பை அதிகமாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இந்த காலமும் ஆன்மீக போரின் காலமாகும். ஷைத்தானுடன் போர் ஆரம்பமாகிவிட்டது. ஷைத்தான் தனது எல்லா ஆயுதங்களுடனும் தனது திட்டங்களை பயன்படுத்தியவாறும் இஸ்லாத்தின் கோட்டை மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றான். அவன் இஸ்லாத்தை தோல்வியடையும்படி செய்ய விரும்புகின்றான். ஆனால் இறைவன் ஷைத்தானுடன் உள்ள இந்த இறுதி போரில் நிரந்தரமாக அவனை தோல்வியை தழுவும்படி செய்வதற்காக இந்த இயக்கத்தை நிறுவியுள்ளான். எனவே இந்த ஆன்மீக போரில் பங்கு பெறுவதற்கு ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்ய வேண்டும். இதில் முன்னேறி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் நமது ஆன்மீகத்தின் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்காத வரை இது நடக்காது. ஷைத்தானை தோற்கடிப்பதற்காக இந்த இயக்கம் நிறுவப்பட்டுள்ளது என்று கூறி தன்னை ஏற்றுக்கொண்டுள்ள ஒவ்வொருவர் மீதும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேறியவாறு ஷைத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற பொறுப்பை சுமத்தியுள்ளார்கள். மேலும் அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதில் உயர்ந்த தரத்தை பெறுவதன் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள். இதன் பக்கம் கவனமூட்டியவாறு அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள், இந்த விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனின் இரு கட்டளைகள் உள்ளன. ஒன்று, அவனுக்கு இணையாக, அவனது பண்புகளுக்கு இணையாக, இறை வணக்கத்தில் அவனுக்கு இணையாக வேறு யாரையும் வைக்காதீர்கள். இரண்டாவது, மனித இனத்துடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள். பிறருக்கு பேருபகாரம் செய்வது என்பது உங்களது சகோதரர் மற்றும் உறவினருடன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, மாறாக யாராக இருந்தாலும், ஆதமின் சந்ததியாகவோ அல்லது படைப்பினங்களில் யாராக இருந்தாலும், இவர் இந்து ஆவார் அல்லது கிறிஸ்துவர் ஆவார் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், அல்லாஹ் நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்வதை தனது கைகளில் எடுத்துள்ளான். அதை நீங்களே செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. அதாவது நீங்களே பழிவாங்க முயற்சி செய்யக்கூடாது என்று கூறுகின்றார்கள். எந்த அளவு மென்மையை கடைபிடிப்பீர்களோ, மேலும் எந்த அளவு பணிவையும் தாழ்மை குணத்தையும் கைக்கொள்வீர்களோ, அல்லாஹ் அந்த அளவு மகிழ்ச்சி அடைவான். உங்களது எதிரிகளை நீங்கள் இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். நாம் நமது அனைத்து உரிமைகளையும் செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாம் கொள்கை அளவிலும் செயலளவிலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அவ்வாறு நாம் உருவாகுவோமாக. நமது பூமியும் புதியதாக ஆகிவிட வேண்டும், நமது வானமும் புதியதாக ஆகிவிட வேண்டும். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்குவதில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவோராகவும் உதவி செய்பவராகவும் இருக்கின்ற அந்த மனிதராக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் இந்த மாநாட்டையும் எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. இங்கு வருபவர்கள் எண்ணற்ற அருள்களை சேகரிக்க கூடியவர்களாக ஆகட்டும். மாநாட்டு நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனமாக கேளுங்கள். அவற்றை உங்களது வாழ்வின் ஒரு அங்கமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு சொற்பொழிவும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிகவும் சிறந்த முறையில் இருக்கும். அல்லாஹ் எல்லோருக்கும் இதிலிருந்து பலன் பெறுவதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. नमाज के लिए वहीं जाना है?